சரி. திருக்குறள் படித்த செல்வன் அமுதவாணனுக்கு நம்முடைய நெஞ்சம் நிறைந்த நன்றி. அவர் வழக்கம் போல் அ பொதுவாக எல்லா இடங்களிலும் படிக்கக்கூடிய இந்த இறைவணக்கம் பாடல் திருக்குறளிலிருந்து எடுத்து பயின்றார். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, அ இந்த பாடலை இதே பாணியில் எல்லா குறள்களையும் நீங்கள் பயிலலாம், படிக்கலாம். இசையோடு படிக்கலாம். அ இந்த இந்த பாடல் அதாவது திருக்குறள் அதிகாரங்களுக்கு இவ்வாறு இசையமைத்து பாட வேண்டும் என்று ஒரே இசை முறையில் பாட வேண்டும் என்று வலியுறுத்தியவர் நம் நாட்டின் தமிழறிஞர் அமர் ஐயா மணிவெள்ளையனார். ஐயா மணிவெள்ளையனார் அவர்கள். அப்பெருமகனார் இன்று இல்லாவிட்டாலும் நாம் அவர் வழியமைத்து வழங்கிய இந்த இசை முறையை தொடர்ந்து பாடிக்கொண்டு வருகின்றோம். அவர் இதற்கு மட்டுமல்ல, பல்வேறு அருட்பாடல்களை இசையமைத்து பாடி வருவார். குறிப்பாக அருட்பா எழுதிய பெருமகனார். தெரியுமா? அருட்பா அப்படின்னு ஒரு நூல் இருக்கிறது. அதில் நிறைந்த அருட்பாக்கள் உள்ளன. அதை ஒரு பெருமகனார் எழுதினார். அதை எழுதியவர் யார் தெரியுமா? அருட்பாவை எழுதியவர் யார் தெரியுமா? சரி, ஒரு பாடலை சொல்கின்றேன். அதை எழுதியவர் யார் என்று நீங்கள் சொல்லுங்களேன். அருட்பா எழுதியவர் யார்? அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. ஐயா வள்ளலார். வள்ளலார். அருச்சுடர் ராமலிங்க அடிகளார். அவர்தான் வள்ளலார் என்று சொல்வார்கள். அவர் எழுதிய அகவல் அருட்பெருஞ்சோதி அகவல் என்று சொல்வார்கள். இந்த நான் சற்று முன்பு படித்தது. ஆனால் அது அவர் அந்த பாடலை மட்டும் எழுதவில்லை. பல்வேறு பாடல்களை அவர் எழுதியிருக்கின்றார். அருட்சுடர் ராமலிங்க அடிகளார். ஈவு இரக்கம், அதாவது உயிர்கள் மீது இரக்க குணம் கொண்டவர். இந்த பெயர்லாம் நீங்க நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அருட்சுடர் ராமலிங்க அடிகளார் என்ற பெயரை நீங்க நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது அப்பெருமகனார் மிகவும் உயிர் இரக்க சிந்தனை கொண்ட பெருமகனார். சரி, ராமலிங்க அடிகளார் உயிர் இரக்க சிந்தனை குணமுடையவர், போக்குடையவர். அதையே மற்றவர்களுக்கு அவருடைய தொண்டர் அவர் கூறியுள்ளார். சொல்லுங்கம்மா. ஐயா அவர் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று கூறினார். அருமை அருமை. உடனே எடுத்து கொடுக்குறாங்க பாருங்க. சிறந்த ஒரு தன்மை. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடி வதங்கினேன் என்று சொன்னவர் அருட்சுடர் ராமலிங்க அடிகளார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடி வதங்கினேன் அப்படின்னா என்ன பொருள்? அதாவது அவரு உயிர்கள் மீது மட்டுமல்ல, இந்த பயிர்கள் மீது கூட இரக்க குணம் கொண்டவராக, அது பயிர் வாடி இருக்கிறத கண்டு அவரு மனம் பொறுக்கவில்லை. அவர் அவ்வாறு அதாவது மனம் நொந்து அந்த பயிர்கள் இப்படி அதாவது நீர் இல்லாமல் வாடி இருக்கின்றனவே என்று அவர் வருந்தி இருக்கிறார். எனவே அருட்சுடர் ராமலிங்க அடிகளார் என்கின்ற அந்த பெருமகனாரை பற்றி நாம் அறிந்து கொள்வது நல்லது. நீங்க சொல்வது சரி. அது மட்டும் இல்ல, அவர் இன்னொரு வரியும் சொல்லியிருக்காரு. உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை அறிந்து உயிர் நலம் பரவுக என்றும் சொல்லியிருக்கிறார். உயிர்களை நாம உங்களுக்கு தெரியும் தானே, இப்ப சில உயிர்கள் வாய் பேசா உயிர்கள் சொல்லுவாங்க. நம்ம வளர்ப்பு உயிர்கள் இருக்கின்றன. வீட்டுல நாய் வளர்ப்பாங்க, பூனை வளர்ப்பாங்க, கோழிகள் வளர்ப்பாங்க கூண்டுக்குள்ள. இப்படி பல்வேறு உயிர்களை வளர்க்கிறாங்க. இந்த உயிர்கள் மீது கொடுமை செய்தல், வதைப்பு செய்தல் மிகப்பெரிய தவறு, பாவம். ஏன்னா அந்த உயிர்கள்லாம் மென்மையான உயிர்கள், நம்மை எதிர்க்க முடியாத உயிர்கள். சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அது என்ன குணம், அது நம்மிடம் மனிதர்கள் நாம் மிகவும் உயர்ந்த பண்பு உடையவர்களாக இருக்கணும். வெந்நீர் எடுத்து ஊற்றுவாங்க. சில பூனைகள் தொல்லை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு அது மேல வெந்நீர் எடுத்து ஊற்றுவாங்க. அதாவது அந்த உயிர்கள் வராவண்ணம் நம்ம தடுப்பு போடணுமே ஒழிய அந்த உயிர்கள் மீது நாம துன்புறுத்தல் செய்தல் கூடாது. இப்போ பாம்பு நச்சுடையதுதான், பாம்பு நஞ்சுடையதுதான். சிலர் என்ன செய்வாங்கன்னா, பாம்பாக இருந்தாலும் கூட அதை பிடித்து கொண்டு போய் எங்கேயாவது விட்டுருவாங்க. ஏன்னா நம்ம இடத்துக்கு வரக்கூடாதுன்றதுக்காக. இப்போ பாம்பு பிடிப்பவர்களை கூப்பிட்டு அதை பிடிச்சு கொண்டு போய் விட்டுருவாங்க. அப்படி இல்லை, அப்படி குணமுடையவர்கள் இருக்கிறாங்க தானே. நம்ம நாட்டில் யாரை கூப்பிடுவாங்கன்னா, தீயணைப்பு வீரர்களை கூப்பிடுவார்கள். அவர்களை கூப்பிட்டு இந்த மாதிரியான உயிரினங்கள் வந்தால் அதை பிடித்து கொண்டு போய்
அவங்க வெளியிலேயோ அல்லது ஆஹ், விலங்ககங்கள்லையோ கொண்டு போய் கொடுத்து விடுவார்கள். அதனால் உயிர்கள் மீது நாம் இந்த கொடிய வதைப்பு செயல்களை செய்யக்கூடாது. வதைப்புன்னா தெரிந்தானே, சித்திரவதைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால தமிழ்ல வந்து கொடும்பதை செய்தல் கூடாது. ம். அது நம்ம வளர்ப்பு உயிரிகளா இருந்தாலும் சரி. ஆக வள்ளலார் அவர்கள் உயிர்கள் மீது மிகுந்த இரக்க உணர்வு கொண்டவர். அதனால அது வந்து உயிரிரக்க சிந்தனை என்று சொல்வார்கள். அல்லது அவர் பயன்படுத்திய சொல் ஜீவகாருண்யம். இது தமிழ் சொல் கிடையாது. ஜீவகாருண்யம், தமிழ்ல உயிர் இரக்கம் என்று சொல்வார்கள். வள்ளலாரை பற்றியும் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் வெள்ளுடை அணிந்திருப்பார். அவர் ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். அருமையான பாடல். திரை இசை அதாவது இசை அமைத்தும் பாடியிருக்காங்க. அதாவது அவரை பற்றி ஒரு செய்தியை நான் சொல்லுகின்றேன். அவர் சிறுவனாக இருக்கின்ற பொழுதே கவிதை எழுத தொடங்கிவிட்டார். பாடல்கள்லாம் எழுத தொடங்கிவிட்டார். அதெல்லாம் பெரிய திறன். இப்ப ஏன்னா நாம உங்களுக்கும் சரி, நீங்க நிறைய கவிதைகள் படிக்க கவிதைகள் படிப்பீர்களானால், ஒரு 10, 11, 12 ஆகவேலாம் நீங்க நிறைய கவிதைகள் படித்துக் கொண்டே இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோமே, உங்களுக்கும் கவிதை எழுதுகிற ஆற்றல் வரும். அந்த எண்ணம் வரும். கவிதைகள் எழுதுவோன்ற எண்ணம் வரும். அந்த காலங்கள்ல வந்து தமிழ் ஒன்றே தான் அவங்க படித்தது. வேறு மொழி அவங்க படிக்கவில்லை. அப்ப நிறைய கவிதைகளை படிப்பாங்க. பாடல்கள. படிக்கிற பொழுது, அவர் மாணவரா இருக்கிற பருவத்திலேயே கவிதையெல்லாம் எழுதுவாராம். அப்ப அவர் பள்ளியில படித்து பயில்கிற வேளையில அப்பலாம் திண்ணை பள்ளின்னு சொல்லுவாங்க. திண்ணைனா வீட்டுக்கு வெளிய வந்து அல்லது ஒருத்தர் வீட்ல போயிட்டு படிக்கணும். பள்ளிக்கூடம் மாதிரி நம்முடைய பள்ளிக்கூடம் மாதிரி சில பள்ளிக்கூடங்கள் இருக்காது. இப்பொழுதெல்லாம் பள்ளிக்கூடம்னு இருக்கா இல்லையா? பாடசாலைகள். அன்றைக்கு அவ்வாறு இல்லை. இந்த பாடசாலைகளை உருவாக்கினதே வெள்ளைக்காரர்கள் வந்து தான் ஒரு கட்டட அமைப்பு முறையை உருவாக்கி, ஆசிரியர்கள் வேலை செய்யணும்னு சொல்லி, ஆங்கிலேயர்கள் தான் அவ்வாறான முறைய கொண்டு வந்தார்கள். நம்மவர்கள் அந்த காலத்துல என்னன்னா, ஒரு ஆசிரியரிடம் வீட்டுக்கு போய், அவரு சொல்லி தர்ற இடங்கள்ல போயிட்டு அமர்ந்து, அவருக்கு பணிவிடைகள்லாம் செய்து படிக்கணும். மிக அதாவது அவர் மீது மதிப்பு வைத்து, அவர் சொல்வதெல்லாம் கேட்டு, அவருக்கு பணிவிடை செய்யணும். பணிவிடைனா, அவரு வீட்ட தூய்மைப்படுத்தணும். அவருக்கான சில வேலைகள் வைத்திருப்பார். அதெல்லாம் செய்து கொடுக்கணும். இப்படியெல்லாம் செய்து படித்திருக்கிறார்கள். அப்படிதான் அந்த கால முறை. வள்ளலார் படித்துக் கொண்டிருக்கிற பொழுது, வள்ளலார் வந்து நீங்க ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். நீங்க இந்த தெரியும் தானே? ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். அடுத்து என்ன? ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். அடுத்து என்ன? ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம். அடுத்து வஞ்சனைகள் செய்வாரோ டினங்க வேணாம். அருமை. அப்பா வேல்வேந்தர் வந்திருக்கிறாரு. வஞ்சனைகள் செய்வாரு. ஐயா, நீங்க படைப்பு செய்றீங்களான்னு இருக்கு? ஐயா சேட் பாக்ஸ்ல போட்டேன் ஐயா, படிப்பு செய்றேன்னு. ஆங்கிலத்துல இருக்கும். அப்படியா? சரி, இருந்தாலும் நீங்க சொல்லி விளக்குங்க. ஏன்னா சிலருக்கு புரியலன்னா நீங்க விளக்கி ஆகணும். சரி, சிக்கல் இல்ல. அப்புறம் பிறகு நான் கூப்பிடுகிற பொழுது இந்த படைப்புகளை நீங்க செய்யுங்களேன். சரி. வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம். அடுத்து என்ன? உங்களுக்கு தெரிந்ததெல்லாம் சொல்லுங்க. போக விட்டு புறஞ்சொல்லி திரிய வேண்டாம். போகாத இடந்தனிலே போக வேண்டாம். ரொம்ப அருமையான வரிகள் இவையெல்லாம். பள்ளிக்கூடத்துல காலடி எடுத்து வைக்கும் போதே சொல்லி கொடுக்கின்ற அருமையான வரிகள். ஒரு நாள் கூட படிக்காம இருக்காதீங்க என்று சொல்கிறார். பாருங்க, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம். ஒருத்தரை பத்தி யாரை பத்தியும் சரி, யாரை பற்றியும் நாம தப்பா சொல்லக்கூடாது. அவங்க மீது கெடுதல் செய்யக்கூடாது, பேசவும் கூடாது. ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம். பெற்றெடுத்த தாயை மறக்க கூடாது அப்படின்றாரு. மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம். ஐயா, உலகநாத பண்டிதர் என்ன சொல்றாருன்னா, உண்மையிலேயே இருங்கய்யா, இப்ப வேல்வேந்தர் சொன்னாரு பாருங்க. என்ன பேர் சொன்னாரு? உலகநாத பண்டிதர். அவர் எழுதியது என்ன? இது என்ன? அதுக்கு பேர் என்ன? உலக நீதி. அருமை.
ஐயா, உலகத்தில் கடைபிடிக்க வேண்டிய நீதி என்பதால் இதற்கு உலக நீதி என்று பெயர் சூட்டப்பட்டது. அருமை அருமை. எல்லாரும் பின்பற்ற வேண்டிய நெறிமுறை மனிதர். இப்ப திருக்குறள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால எழுத பெற்றது. அந்த திருக்குறள்ல சொல்ல பெற்ற பல செய்திகளை இவங்கெல்லாம் பின்பற்றி இவங்களும் எழுதியிருக்கிறாங்க. சரி, எதற்கு இதை நான் சொல்றேன்னா நல்லா உற்று கேளுங்க. இதை வள்ளலாருடைய ஆசிரியர் வகுப்புல போதிக்கின்றார். வள்ளலாருடைய ஆசிரியர் வகுப்புல போதித்து எல்லா மாணவர்கள், இப்ப நான் கேட்டது போல மாணவர்களுடையும் அனைவரையும் சொல்கிறார். ஒவ்வொருத்தரையும் மனப்பாடம் பண்ணி சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்கிறார். எல்லா மாணவர்கள் அனைவருமே கூறினார்கள். ஆனா வள்ளலார் சொல்லவில்லை, சொல்ல மறுக்கிறார். ஆசிரியருக்கு சீற்றம் வந்து விட்டது. ஒரு முறை கேட்டார், சொல்லுங்க, நீங்க எல்லாம் மாணவர்களே சொல்லுங்க, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்னு சொல்லுங்க. வள்ளலார் சொல்ல மாட்டார், மறுக்கிறார். அது சொல்ல அவரு மாணவர்கள், ஏனைய மாணவர்கள்லாம் சொல்கிறார்கள். ஆனா வள்ளலாறு சொல்ல மறுக்கிறாரு. எதனால சொல்ல மறுக்கிறார் நீங்க நினைக்கிறீங்க? என்ன காரணமா இருக்கலாம்? எதனால சொல்ல மறுக்கிறார் வள்ளலாறு? மாணவர் பாருங்க, ஆசிரியர் சொல்கிறார், வள்ளலார் சொல்ல மாட்டாரு. எதனால? நான் சொல்ல மாட்டேன் ஐயா ஐயான்னு வேற சொல்றாரு. ஐயா நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. என்ன காரணமா இருக்கலாம்? வேல்வேந்தர் அடைச்சிட்டு பேசுறீங்க. நீங்க உங்களுடைய குரல்ல அடைச்சிட்டீங்க. யாரும் சொல்ல, நீங்க ஊகித்து கூட சொல்லலாம். என்னவா இருக்கும்? என்ன காரணத்தினால்? ஐயா படிக்க மாட்டாரா? அவர் படிப்பாருயா. தினமும் படிக்க மாட்டாரா? ஐயா அவர் எவ்வளவு அருமையா பாடல்கள் எழுதக்கூடியவர், எப்படி படிக்க மாட்டாரு? அவர் திறமையான. என்னம்மா சொல்லுங்கம்மா. புராணம் பண்ணி படிக்கிறதை விட அது வாழ்நாள்ல கடைபிடிக்கிறதுனால அவர் படிக்கல அது. ஓ சரி, அவரு அது ஜீவிகாவுடைய மொத்தம் நீங்க யூகித்து இதுக்கு என்னவா இருக்கலாம் அப்படின்னு கருத்து சொல்றது தப்பு இல்லை, சொல்லலாம். ஆனா உண்மையை நம்ம என்னவா இருக்கணும்னு பிறகு நம்ம தெரிஞ்சுக்கிறதும் சிறப்பு. இல்ல நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கணும், சொல்றதுனால பயன் இல்லைன்னு கூட படிக்காம இருந்திருக்கலாம். வேற ஏதாவது காரணம் இருக்குமா படிக்காம இருந்ததுக்கு? ஆசிரியர் சொல்லியும் அவர் படிக்கல. இப்ப இதெல்லாம் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள். இது வேற எந்த நூல்கள் நீங்க தேடி பார்த்தா கூட கிடைக்காது. யாரும் உங்களுக்கு தெரிந்தாதானே சொல்வதற்கு, இல்லையா? இப்ப நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். என்ன காரணம் அப்படின்னா அவர் சொல்லி சொல்லி பார்த்தார் ஆசிரியர், கேட்கவில்லை. ஆசிரியருக்கு சீற்றம் வந்து விட்டது. கடுமையான குரலால் அவர் ஆசிரியர் ஏசி விட்டார். ஏன் படிக்க மறுக்கிறாய்? சொல் சொல் ஏன் அப்படின்னு கேட்கிறாரு. உடனே வள்ளலார் இருந்து, ஐயா ஐயா என்னை பொறுத்தருள்க, என் வாயால் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்ல முடியவில்லை ஐயா என்று வள்ளலார் சொல்கிறார். என்ன வேண்டாம் சொல்ல முடியலையா? ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் தானே சொல்லணும், வேண்டும் தான் சொல்லணும். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்று தானே சொல்லணும். வேண்டும் மறக்க வேண்டும் நான் சொல்ல முடியும்? ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் தானே சொல்லணும். எல்லாரையும் பொல்லாங்கு சொல்லுங்க, கெட்டது சொல்லுங்க நான் சொல்லணும். என்ன பேசுகிறாய் அப்படின்னு பேசுகிறார். சொல்லுங்க ஐயா. அந்த கருத்துக்களை ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் தான் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் படிக்க வேண்டும்னு சொல்லையே. இல்ல, ஆமா, ஒவ்வொரு நாளும் அதோடைய அடுத்த பொருள் தானே, ஒவ்வொரு நாளும் படிக்க வேண்டும் தானே. ஒரு நாள் கூட படிக்காம இருக்காதுன்னா என்ன பொருள்? அன்னாலும் படின்னு தானே பொருள். அதோட இன்னொரு பொருள் அதானையா. நீ ஒரு நாளும் படிக்காம இருக்காத அப்படின்னு அம்மா உங்களை சொல்றாங்க. வேல்வேந்தர், ஆழ்வேந்தர், ஒவ்வொரு நாளும் ஒரு நொடி பொழுது படிக்காம இருக்கக்கூடாது தெரியுமா அப்படின்னா என்ன பொருள்? அம்மா என்ன சொல்கிறார்கள்? ஒவ்வொரு நொடி பொழுதும் படிக்க வேண்டும்னு சொல்கிறார்கள் பொருள். அதுதானே. சரி, இப்ப ஆசிரியருக்கு சீட்டம் வந்து விட்டது. அப்ப ஆசிரியர் என்ன பண்ணிட்டாருன்னா, பாட்டு அப்படித்தானப்பா இருக்கு, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் தான் பாட்டே இருக்கு, ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் தான் பாட்டே இருக்கு, பாட்டு வேற மாதிரி இல்லையா, இப்படித்தானே இருக்கு, நீ என்ன வேண்டாம் வேண்டாம்னு இருக்கிறதே அதுக்காக படிக்க மாட்டேன்கிறாய், நீ வேண்டுமானால் சொந்தமாக வேண்டும் வேண்டும்னு ஒரு பாட்டு எழுதிக்கோ அப்படின்னு ஆசிரியர் வாய் திறந்து சொல்லிவிட்டார். நீ வேண்டுமானால் வேண்டும் வேண்டும்னு ஒரு பாட்டை நீ சொந்தமா எழுதிக்கோ அப்படின்னு வள்ளலார்கிட்ட சொல்லிவிட்டார். வள்ளலார் அதை காதில் வாங்கி கொண்டு வீட்டுக்கு செல்கிறார். வீட்டுக்கு சொன்னது, ஆசிரியர் வேண்டும் வேண்டும் என்று பாட்டை எழுதிக்கொள் என்று சொல்லிவிட்டாரே என்று சொல்லி வள்ளலார் சிந்திக்கிறார், ஆய்வு செய்து பார்க்கிறார்.
உடனே வேண்டும் வேண்டும் என்று வள்ளலார் ஒரு பாட்டை எழுதினார். அவர் பாட்டுல வேண்டும் வேண்டும்னு வரும். கேட்டிருக்கீங்களா அந்த பாட்டு என்னன்னு? அவர் எழுதின பாட்டு, வள்ளலார் எழுதின பாட்டு வேண்டும் வேண்டும் வேண்டும்னே வரும். ஆனா அருமையான பாட்டு, நல்ல கருத்துக்கள் அடங்கிய பாட்டு. கவிதை எழுதினார் வள்ளலார். என்ன பாட்டு தெரியுமா? நீங்க இணையதளத்துல கூட கேட்டு தேடி பார்க்கலாம். சொன்ன பிறகு நீங்க தேடுங்க. ஒரு வீட்டுல போய் எழுதினாரு, ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார், உறவு களவாமை வேண்டும் அப்படின்னு எழுதினாரு. இந்த இணையதளத்துல அந்த பாட்டை நீங்க தேடி பார்த்தீங்கன்னா வரும். ஒருமை நல்லொழுக்க பிரார்த்தனை, நல்லொழுக்க பிரார்த்தனை இருக்காமா? அது வரிகள் தெரியுமா உங்களுக்கு? அடுத்த வரி சொல்றாரு, படிங்க. யாராவது ஒருத்தர் படிங்க. முதல் வரி. ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறம்பொன்று பேசுவார், உறவு களவாமை வேண்டும். பெருமை பெரும் நினது புகழ் பேச வேண்டும். பொய்மை பேசாது இருக்க வேண்டும். பொய்மை பேசாதிருக்க வேண்டும். அடுத்து பெருநெறி பிடித்தொழுக பெருநெறி பிடித்தொழுக வேண்டும். மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும். மதமான பேய் வெறி தன்மை பிடியாது இருக்க வேண்டும். மரபு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும். உன்னை மறவாது இருக்க வேண்டும். மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும். நோயற்ற வாழ்வை நான் வாழ வேண்டும். நோயற்ற வாழ்வை நான் வாழ வேண்டும். இதுதான் அருமையான வரிகள். வேண்டும் வேண்டும் ஆசிரியர் சொல்லிட்டார்ல. வள்ளலார் எப்படி சிந்தித்திருக்கிறாருன்னா, இதுல ஒரு அருமையான கருத்தையும் சிந்தனையும் இந்த செய்தியெல்லாம் பார்க்கலாம். அதுவும் நல்ல சிந்தனை தான். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம். இதெல்லாம் நல்ல செய்தி தானே. அதையும் நம்ம பிள்ளைகள் படிக்க வேண்டும். அது தப்பே இல்லை. நம் மனத்துல பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நாம மனப்பாடமா வைத்திருக்கணும், வாழ்க்கையிலும் பின்பற்றணும். அது சொல்லப்பட்டதும் உலகநாத பண்டிதர் உலக நீதி சொல்லியிருக்காருன்னு சொன்னாருங்களா இல்லையா? இப்ப வள்ளலாறு எந்த பாணியை கையாண்டாரு நீங்க ஒப்பிட்டு பாருங்க. அந்த பாணி தப்பு இல்ல, அது சொன்ன கருத்துக்கெல்லாம் மிகச்சரி. ஆனா வள்ளலார் கையாண்ட பாணி என்ன பாணி? பாணினா ஸ்டைல், என்ன அணுகுமுறை கையாண்டிருக்காரு. ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க. என்ன யாராவது ஊகித்து சொல்ல முடியுமா? இதுல வேண்டாம் 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 வருது, அதுல வேண்டும் வேண்டும் வருது. வள்ளலார் ஐயா என்ன வாயால வேண்டாம் சொல்ல முடியலன்னு சொல்லிட்டு அப்ப ஆசிரியர் சொல்லிட்டார், நீ வேணா போய் வேண்டும் வேண்டும் ஒரு பாட்டு எழுதிரு. ஆனா வள்ளலார் சொன்ன வரிகளும் அருமையான வரிகள். வேண்டாம் என்று சொல்ற உலக நீதி வரியும் அருமையான வரிகள். ரெண்டு வரியும் நம்ம தவிர்க்க முடியாது, நாம படிச்சுதான் ஆகணும். ஆனா வள்ளலார் ஏன் என்ன மாதிரி அணுகுமுறை? அது என்ன அணுகுமுறை? வேல்வேந்தர் சொல்லுங்க, என்ன அணுகுமுறை? அது தெரிந்தவங்க சொல்லுங்க ஐயா. உலகநாத பண்டிதர் எழுதுறது எதிர்மறை சிந்தனைகள், அதாவது எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் எழுதிருக்காரு. ஆனா வள்ளலார் எழுதுறது நேர்மறை சிந்தனைகள், எதெல்லாம் நிச்சயமா செய்யணுமோ அது எல்லாத்தையும் எழுதிருக்காரு. சரி, அதாவது நம்முடைய வேல்வேந்தர் ஒரு கருத்தை தொட வந்தாரு. ஆனாலும் உலகநாத பண்டிதர் எழுதுறது எதிர்மறை சிந்தனைகளா இல்ல. அவர் எதிர்மறை சிந்தனைகள் இல்ல, அதெல்லாம் நல்லதுதான் அவர் சொன்னது. இல்லையா, எதிர்மறைனா நெகட்டிவ். அதான் நெகட்டிவாவா சொல்லிருக்காரு இல்ல தானே? இல்லையா, வேண்டாம்னு சொல்றாரு. பொருள் சொல்லுங்க. அது வந்து ஆங்கிலத்தோட இலக்கணத்துல பாத்தீங்கன்னா நெகட்டிவ் என்பது ஒரு கூற்றை அதே பொருள் கொண்ட வேறொரு கூற்றாக எழுதுவது. அதாவது வேல்வேந்தர் went to school, இது நேர்கூற்று. ஆனா அஃபர்மேட்டிவ், அதாவது நெகட்டிவ் கூற்று என்னதுன்னா வேல்வேந்தர் didn't put leave to school. இரண்டும் ஒரே வகையான கருத்துக்கள் தான் சொல்லுது, ஆனா வேறு வேறு வழியில சொல்லுது. அதுதான் ஐயா. அருமை அருமை அருமை.
ஐயா இப்படியா இப்படிலாம் பாக்குறீங்க? அருமையான பார்வை. இதுதான் நான் பாராட்டுறேன். ரொம்ப கூரிய பார்வை, அருமையான பார்வை. இததான் நான் சொல்ல வந்தேன். அப்படின்னா, உலகநாத பண்டிதர் சொன்னது தப்பு கிடையாது. சரிதான். வள்ளலார் மறுத்ததுக்கான இல்ல, அது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு இல்ல. 2 பேர்லயும் உள்ள பாணி என்னன்னா, வேல்வேந்தர் சொன்னது போல, அந்த கருத்தை ஒரு அ நேர்முறையா சொல்கிற பாணி வள்ளலார் கையாண்ட பாணி. "ஒருமையுடன் நினது திருமலரை நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும்" என்பது வள்ளலார் பாணி. அத அத வேல்வேந்தர் சொன்னது போல, அது வந்து அந்த அணுகுமுறை என்பது நேர்முறையா சொல்வது. இந்த சொல்லையும் நான் உங்கள்ட்ட சொல்லியே ஆகணும். அது வந்து தப்பு இல்ல. உலகநாதர் சொன்னது வந்து தப்பு இல்ல. நான் பள்ளிக்கூடங்கள்ல நம்ம படிக்கிறோம். அத நாம் பின்பற்றணும். ஆனா அந்த அணுகுமுறை என்பது அது வேண்டாம் வேண்டாம்ன்று சொல்ற அணுகுமுறை எடுத்தெடுப்புல சிலர்ட்ட நம்ம பேசுறோம் இல்லையா? சிலரிடம் பேசுகிற பொழுது நம்ம உடனே மறுத்து சொல்லுவோம். இப்ப அத செய்யாத. ரொம்ப அப்படின்னு நம்ம ஏசுவோம். ஆனா, அ இந்த நேர்முறை பாணி என்னன்னா, ஐயா நீங்க இப்படி செய்வத விட இந்த மாரி செய்தா நல்லா இருக்கும். இதுதான் நேர்முறை பாணி. புரியுதுங்களா? நீங்க இவ்வாறு செய்தா நல்லா இருக்கும்னு அந்த வழியை காட்டுவது. நீ செய்யாத அப்படின்னு சொல்றத விட, நீ எத செஞ்சா சிறப்பு அப்படின்னு காட்டுவது நேர்முறை பாணி. சரிங்களா? அதுதான் வேல்வந்தர் சொன்னது. அப்ப இந்த அணுகுமுறையை வள்ளலார் கையாண்டார். அதுதான் நீங்க இந்த 2 பாடல்களையும் நீங்க ஒப்பிட்டு பார்க்கலாம். சரி. அத வள்ளலாரை பற்றி நம்ம அ அ காண்கின்றோம், பேசுகின்றோம். இதையும் ஐயா மணிவண்ணனார் அவர்கள் அவருடைய பாடல்கள் நிறைய பாடல்கள் எழுதுகிறார். வள்ளலார் பாடல் நீங்க எடுத்து பாருங்க, படிங்க. அ அ "அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே" அப்படிலாம் வள்ளலார் எழுதியிருக்கிறாரு. "தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே" அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு, வள்ளலாருடைய பாடல். இதெல்லாம் வாய்ப்பு இருக்கும்போது நம்ம பயில்வோம். கடந்த கிழமையில நான் உங்களுக்கு வந்து அ கப்பலோட்டிய தமிழனை பற்றி அ சொன்னேன் அல்லவா? கப்பலோட்டிய தமிழன். அவருடைய படம். நீங்க யாரும் தேடி பார்த்தீங்களா அவரைப் பற்றி? கப்பலோட்டிய தமிழனை பற்றி? கப்பலோட்டிய தமிழனை பத்தி தேடி பார்த்தீங்களா? சொல்லுங்கய்யா. ஒரு சின்ன குறிப்பா குடுத்துட்டு அடுத்து யா சொல்லுங்க. கப்பலோட்டிய தமிழன் இந்தியால சிதம்பரத்துல ம். வளர்ந்த ஒருத்தர். ம். இவருதான் பிரிட்டிஷார்கள் ம். டச்சுக்காரர்கள் இந்தியா ஆண்டுகிட்டு இருக்கும் பொழுது ம். இந்தியாக்காரர்கள் ம். பிரிட்டிஷாரோட கப்பலை ஒட்டி வணிகம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ம். 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 ஆனா கப்பலோட்டிய தமிழன் ம். ஒரு பெரிய கவிஞர். அவர் வந்து நல்ல கவிதைகள், நல்ல ம். பாடல்கள், ம். பண்ற நல்ல செய்யுள்கள் இந்த மாதிரி புலவர், நிறைய பெரும் புலவர் அவர். ம். பெரும் புலவர். ம். பிரிட்டிஷார்கள் மட்டும்தான் கப்பல் வைத்திருக்கணுமா? ம். மனிதர்கள் கப்பல் வைத்திருக்க கூடாதா? நம்ம அப்படின்னு நாட்டுல உள்ள மக்கள் நம்மால முடியாதா? கப்பல் வைத்திருக்க முடியாதா? என்று கோபம் கொண்டார். அதனால அவரே ஒரு சொந்தமாக ஒரு கப்பலை வாங்கி ம். முதல் இந்திய கப்பலோட்டி என்று கப்பலோட்டிய தமிழன் என்று பட்டம் பெற்றார். பெயர் பெற்றார். சிறப்பு, சிறப்பு. அவருடைய அவருடைய பெயர்லயே ஒரு படமே வந்திருக்கு. அவர் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கார் சொன்னேன் இல்லையா? ஆமா ஐயா. திருக்குறளுக்கு அவர் உரை எழுதியிருக்கிறார். இதுதான் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. பார்க்க முடியுதா? அந்த எழுத்துக்களின் தலைகள தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இல்ல சரியாதான் ஐயா சரியா தெரியுது. இருக்கா? திருக்குறள் எழுதிருக்கு. இது வ.உ. சிதம்பரனார் எழுதிய திருக்குறள் உரை விளக்கம். அறத்துப்பாலுக்கு மட்டும் உரை விளக்கம் எழுதியிருக்காரு. வ.உ.சி. பெரும் புலவர். தொல்காப்பிய ஆராய்ச்சியாளர். வ.உ. அப்ப இந்த பேர்லாம் வந்து நீங்க தேடி பாருங்க வரலாற்றுல. கேட்டதோடு மட்டும் இல்லாம கடந்த கிழமை பஹாங்ல இருந்து ஒரு மாணவர் கலந்து கொண்டு வ.உ. சிதம்பரனாரை பற்றி நம்ம சொன்னத அவரு கேட்டு மனப்பதிவா புரிந்து கொண்டு, அவர் பள்ளியில போய் சொல்லியிருக்கிறாரு. ஆசிரியர்ட்ட சொல்லியிருக்கிறார். திருக்குறள் வகுப்புல நான் என்ன படித்தேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அந்த மாணவர் இங்கு இருக்கிறாரா எனக்கு தெரியவில்லை. ஐயா இருந்தா நீங்க உங்கள அறிமுகப்படுத்திக் கொள்ள முடியுமா? இருக்கிறாரான்னு தெரியல எனக்கு. அ சரி. அவ் அ அவரு வகுப்புல பள்ளியில என்ன பள்ளி ஐயா? ஒரு தமிழ் பள்ளி மாணவர் தான். அப்ப ஆசிரியர் கேட்கும்போது, "என்ன படித்தீங்க?" ஆசிரியர் கேட்டிருக்கிறாங்க. "நீங்க திருக்குறள் வகுப்புல கலந்து கொள்றீங்களே, திருக்குறள் வகுப்புல என்ன பயின்றீர்கள்?" அப்படின்னு ஆசிரியர் கேட்டதும், அந்த மாணவர் ஆசிரியரிடம் சொல்லியிருக்கிறார். "நான் வ.உ. சிதம்பரனாரை பற்றி படித்தேன். திருக்குறளில் உள்ள செய்திகளை படித்து அடக்கமுடைமை பற்றி பயின்றேன்" என்று அவர் சொல்லியிருக்கிறார்.
சரி, நாம இன்று ஒரு முகாமையான செய்தியை நான் உங்களுக்கு சொல்வதற்கு முன்பதாக நம்முடைய வேல்வேந்தர் அவர்கள் ஒரு படைப்பு செய்யவிருக்கின்றார். ஐயா, அநியமாக இருக்கீங்களா? நீங்களே ஆமா பகிர்றீங்களா? ஐயா, முடியும் ஐயா. நீங்க பகிர்றீங்களா? சரி ஐயா. சரி, நான் உங்களை இணைத்துக் கொண்டேன். பகிர முடியுதான்னு பாருங்க. நான் முதல்ல சரி, முடியுதா ஐயா? பகிர முடியுதா? முடியுது ஐயா. சரி, நீங்க விளக்குங்க ஐயா. ஐயா, ஆங்கிலத்துல இருக்கு, நான் ஆங்கிலத்துல பேசுறேன். நீங்க ஆங்கிலத்திலயும் சொல்லி சிலருக்கு புரியாது இல்லையா? அது கொஞ்சம் தமிழ்லயும் சொல்லுங்க. நான் ஏன் இதெல்லாம் உங்களை பேச வைக்கிறேன்னு சொன்னா, அந்த முன்னுக்கு வந்து நீங்க பேச வைக்கணும். முடிந்த வரைக்கும் சொல்லுங்க. மற்றதை நீங்க தொடரலாம். சிக்கலே இல்ல. சொல்லுங்கய்யா. தொடரலாம். சோ எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். இன்று நான் எவ்வாறு டிராகன் எனப்பட்ட ஒரு வகையான கற்பனை விலங்கை உண்மையான வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று சொல்ல போகிறேன். இந்த படிப்பினை தொடங்குவதற்கு முன்பாக உங்க யாராவதுக்கு நான் சொல்றது புரியலன்னா எங்கிட்ட கேட்கலாம், நான் வந்து உங்களுக்கு விளக்குறேன். ஸோ நான் படிக்கிறேன். Engineering the Dragon, a scientific feasibility study exploring whether humanity's most iconic myth could one day be built, not born. So this presentation have got myth, biology and engineering. So dragons are reptiles that are very big. Dragons can be the ancestor of lizards or imagined to be a real creature that was been believed by our ancestors. Okay. From serpent to myth, the evolution of the dragon, ancient origins, Greek dragons, அதாவது அக்காலத்தில் எவ்வாறு டிராகன்கள் நம்பிக்கை ஏற்பட்டது. ஸோ சர்பண்ட் என்பது ஒரு வகை அனைவராலும் நம்பப்படுற ஒரு வகையான பாம்பு. சர்பன்கள் தான் உலகத்தின் மிக பெரிய பாம்பு இனத்தை சேர்ந்தது என்று கூறப்படுகிறது. காரணம் தான் சர்பண்ட். ஸோ ஏன்ஷியன்ட்னா பிரமிட்டு காலங்கள்ல அந்த காலம் ரோமன்ஸ் காலத்துல எப்படி இருந்துச்சுன்னா, கிரீக் மொழியில டிராகான்ஸ் எனப்படுற ஒரு விலங்கு இருக்கிறதா கூறப்படுறது. அவங்க வந்து ஒரு நார்மலாவே சின்ன சர்பன்ஸ், சிம்பிளி லார்ஜ் சர்பன்ஸ், பெரிய சர்பன்ஸ். No wings, no fire. The myth began as observation, not imagination. இந்த சர்பன் உண்மையிலேயே நெருப்பு, இறக்கை எதுவுமே இல்லாத ஒரு விலங்கு தான். ஒரு பெரிய பாம்பு சும்மா பார்த்து அது டிராகான் என்று அழைக்கிறார்கள். அப்புறம் மெடிவல் மியூட்டேஷன், நடுத்தரமான காலத்துல எவ்வாறு இதுக்கு டிராகன் போல ஒரு 4 கால் இருக்கிற ஒரு ரக்கை இருக்கிற விலங்காக மாறிடுச்சுன்னு பார்க்கலாம். ஸோ மெடிவல் மியூட்டேஷன், விங்ஸ் அண்ட் லெக்ஸ் were added to mistranslation and taxidermic hoaxes stitched together in medieval bestiaries. அதாவது தவறுதலாக அந்த மொழி தெரியாதவர்கள் தவறுதலாக அந்த பெரிய பாம்புக்கு 2 காலும் 4 காலும் 2 ரெக்கையும் வைத்திருக்காங்க. Renaissance fantasy, the full fabulous creature emerged from folklore and art. Biology had nothing to do with it. அதாவது பயாலஜி இல்லை, எதுவுமே இல்லை. ஆனா இது வந்து ஒரு கலையிலிருந்தும் நம்பிக்கையிலிருந்தும் உருவான ஒரு விலங்கு. எவ்வாறு டிராகனோட பறக்கும் ஆற்றலை பார்க்கலாம். The anatomy of flight, scaling the vertebrate wing.
the square cube law. As size increases, weight grows faster than wing area. A dragon needs an enormous wingspan to achieve lift. Biology fights back. The square cube law எனப்படுற ஒரு வகையான தியோரி இருக்கு. ஒரு விஷயம் பறக்கணும்னா அதோட இறக்கை அல்லது அதோட ஃப்ளைட் அதோட உடம்பை விட 2 மடங்கு அதிகமா இருக்க வேண்டும், அதாவது ஸ்கொயர் மீட்டர்ஸ். ஆனா டிராகன்களோட உடம்பு ரொம்ப பெரியதாக இருக்கனால அதுக்கு மிகவும் பெரிய இறக்கை இருக்க வேண்டும். Evolutionary blueprint. Pterosaurs achieved the largest wingspans of any vertebrate. Their membrane wing structure remains the closest natural analog. டிராகனுக்கு இயற்கையாகவே இறக்கை வர்றதுக்கு பிட்ரோசோரஸ் எனப்படுற ஒரு டைனோசோர் தான் அதுக்கு உதவும். ஏனென்றால் உலகத்தில் உள்ள முதுகெலும்பு உடைய விலங்குகளிலே இதுக்கு மட்டும்தான் மிகவும் நீட்டான வால் இருக்கு. ஏனென்றால் டிராகன் ஒரு vertebrate, அதாவது முதுகெலும்பு உள்ள விலங்கு. Synthetic solutions. Ultralight, high strength carbon fiber bone structure could replace biological tissue, sidestepping the limit of natural materials. அதாவது அல்ட்ரலைட், அதாவது அல்ட்ராவயலட் லைட், அப்புறமா ரொம்ப பலமான கொண்ட கார்பன் ஃபைபர் போன், அதாவது பறவைகளுக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு அரிய வகை எலும்பு உள்மட்டம். இது இதோட பறக்கிற வெயிட்டை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். நீங்க பறவைகள் மனிதர்களோட அல்லது மற்ற விலங்குகளோட எலும்புகள்லாம் உள்ள பார்த்தீங்கன்னா அதுல நிறைய ஏட்டாம்ஸும் நிறைய செல்ஸ் எல்லாமே எலும்புக்குள்ள இருக்கும். ஆனா பறவைகளோட எல்லாமே தனித்தனியாக பிரிந்து இருக்கிறதுனால அதோட எலும்பு ரொம்ப பலமாகவும் அதே வேளையில ரொம்ப எடை குறைவாகவும் இருக்கிறது. இது இந்த பயாலஜியோட பிரச்சனையை தீர்க்கும். இந்த மெட்டபாலிக் என்ஜினியரிங் பவரிங் த பீஸ்ட். இப்ப எவ்வாறு இந்த விலங்குக்கு உண்மையிலேயே சக்தியை கொண்டு வருதுன்னு பார்க்கலாம். Energy demands. A dragon caloric requirement would drive even the Komodo dragon. Sustained flight demands extraordinary throughput. அதாவது கோமோடோ டிராகன் பண்ணப்படுற ஒரு வகையான பல்லியோட உடம்பு தான் இந்த டிராகனுக்கு ரொம்ப சரியாக இருக்கும். இதுதான் அந்த கொமோடோ டிராகனோட உடம்புல மட்டும்தான் டிராகனுக்கு சக்தி கொடுக்க முடியும். நீங்க கொமோடோ டிராகன் தானே உண்மையிலேயே டிராகன் அப்படின்னு நினைச்சிருங்க. அது உண்மையான உலகத்துல இருக்கிற ஒரு வகையான பல்லி. Cellular respiration. Optimizing mitochondrial efficiency is key. High output cellular respiration must be engineered for sustained metabolic performance. இதுல என்னத்தை பத்தி சொல்லிடுறாங்கன்னா அதோட ரக்கை நவரும் வேகம், அப்புறமா ரொம்ப அதிகமான சத்தம், இது எல்லாத்தையும் குறைக்க வேண்டும் என்று சொல்றாங்க. அதாவது சஸ்டைன் மெட்டபாலிக் பெர்ஃபார்மன்ஸ். மெட்டபாலிக்னா மிக சிறந்த சக்தி. தெர்மல் மேனேஜ்மெண்ட். Massive high energy bodies generate immense heat. Active cooling system thermological would be essential to prevent thermal failure. இந்த டிராகனோட உள் உறுப்புகள் ரத்தம் மனிதர்களை போல நடுத்தரமான ரத்தமாக இருக்க வேண்டும். அதாவது வெப்பத்தின் போது குளிரான ரத்தமாகவும் குளிர் பிரதேசத்தில் இருக்கும் பொழுது வெப்பமான ரத்தமாகவும் வாழக்கூடிய சக்தி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த விலங்குகள் சுற்றுச்சூழலில் நன்றாக வாழ முடியும். டிராகன் என்றாலே அது வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு விஷயம் நெருப்பு. ஸோ எவ்வாறு அந்த நெருப்பு செய்யலான்னு பார்க்கலாம். லூசிஃபரேஸ் ரியாக்ஷன்ஸ். லூசிஃபரேஸ் என்பது வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு வகையான புரோட்டீன். இந்த லூசிஃபரேஸ் தான் மின்மினி பூச்சிகள்,
மின்மினி பூச்சிகள், கடல் ஆழ்கடலில் வாழக்கூடிய ஜெல்லி ஃபிஷ், அதாவது ஜெல்லி மீன்கள் போன்ற விலங்குகளுக்கு வெளிச்சத்தை கொடுக்கின்றது. இது வந்து ஒரு வகையான பாக்டீரியாவும் வச்சுக்கலாம், இல்லாட்டி செடிகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு புரோட்டீனாவும் வச்சுக்கலாம். The chemistry could be synthesized to produce controlled sustained heat, the raw fuel for fire breathing. ஸோ லுசிஃபரேஸ் பயன்படுத்தினா வெப்பம் வெப்பம் வந்து அதிகமாக பாய்ச்ச முடியும். அதனால்தான் இயற்கையாகவே இதை வந்து டிராகன்ல பொருத்தினா இது உண்மையிலே டிராகன் வந்து உண்மையிலே நெருப்பு இது பண்ண முடியும். ஆனா இயற்கையாகவே ஒரு விலங்குக்கு இதே போன்ற சக்தி இருக்கு. Pressurized ignition. The Bombardier Beetle's chemical spray mechanism are the blueprints of pressurized on-demand ignition and biological system. இந்த பொம்பேடியர் பீட்டல் அதாவது குண்டு வீசும் வண்டு, இந்த விலங்கு அதோட பின் பிட்டத்திலிருந்து 2 வகையான நச்சுகள், அதாவது கெமிக்கல்லையும் சேர்த்து அது பிட்டத்திலிருந்து சுடும் வேகத்தில் வரக்கூடிய வெப்பத்திலிருந்தும் அந்த 2 கெமிக்கலும் அதான் 2 நச்சும் சேர்ந்தவுடன் வெப்பத்தோடு ஒன்றிணையும் போது ஏற்படும் நெருப்பும் சேர்ந்தனால இதனால நெருப்பு கக்க முடியற ஒரு வண்டு என்று கூறுறாங்க. அப்புறமா அதோட தற்காப்புக்காக தோல் ரொம்ப இதா இருக்கணும். செல்ஃப் ப்ரொடெக்ஷன். ஸ்பெஷலைஸ்ட் epithelial lining adhesion would be required to prevent self-immolating during repeat fire discharge. அதாவது ஒரு டிராகன் அதோட நெருப்பையே அதுக்கு மேல அடிக்கும்போது அந்த டிராகனுக்கு எந்த ஒரு ஆபத்தும் நடக்கக்கூடாது. அதனால அதோட தோல்லையே பல வகையான லெவல், அதாவது பல வகையான நிலைகள் இருக்க வேண்டியும், அதாவது ஹிப்போபொட்டமஸ் போன்ற விலங்குகளோட. Okay. From the myth to lab. Okay, இது வந்து 3வது இதுக்கான தொடக்கம். Okay. Synthetic biology programming dragon genome. CRISPR-Cas9 editing. இது ஒரு வகையான DNA. Reptile genomes can be edited to enhance specific traits, scale density, muscle fiber, thermal resistance. மனித உடல்ல இருக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னதுன்னா DNA. இந்த டிஎன்ஏ CRISPR-Cas9 மாற்ற முடியும். அதோட ஸ்கேல், அதாவது தோலோட அளவு, அதோட தசைகளோட சத்துக்கள், அப்புறமா உள்ளுறுப்பு பாதுகாப்பு, இது எல்லாத்தையும் இந்த CRISPR-Cas9 மாற்ற முடியும். Synthetic DNA design. Going beyond natural evolution, custom protein sequences can be designed from scratch to engineer performance. அது மட்டும் இல்லாமல் பயாலஜில இன்ஜினியரிங் படியா சிந்தட்டிக் டிஎன்ஏ டிசைன், அதாவது டிஎன்ஏ மாற்றுவதற்கு இது வந்து உதவும். அதாவது ஸ்கிராச் இன்ஜினியரிங் மாதிரி டிஎன்ஏயும் நம்ம வந்து இதே போல இன்ஜினியர் பண்ணலாம். The ethical frontier. Creating apex predators with engineered trait raises profound questions about risk, control and responsibility. அதாவது கடந்த கால விலங்குகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மிக பெருசாக இருக்கும். அதே போல டிராகனையும் அதோட ஜெனட்டிக்ஸை வச்சு செஞ்சா டிராகன் உண்மையாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. Bioprinting the foundation. Okay. Organs. 3D bioprinting creates tissue scaffold with integrated blood vessels networks for dragon scale biological system. Synthetic bone growth. Lab grown bone is cultivative and nutrient rich bioreactors forming the structural frame without natural growth limit. Synthetic muscle fibers. Engineered muscle fibers are tested the tensile strength required to support multi-turn flight mechanics. இது மூன்றுமே எவ்வாறு இந்த டிராகனோட உள்ளுறுப்புகள், சக்தி, அப்புறமா எலும்பு மண்டல வளர்ச்சி
எலும்பு மண்டல வளர்ச்சி இந்த விஷயம் எல்லாத்துக்கும் ஒரு வகையான முக்கியமான டிஎன்ஏன்னு சொல்ல முடியாது, ஒரு வகையான ஜெனட்டிக்ஸ் முக்கியமா இருக்குது. அது பேர் தான் ஹாக்ஸ் ஜீன்ஸ். இந்த ஹாக்ஸ் ஜீன்ஸ் தான் ஒரு மனிதனோடையோ இல்லாட்டி எந்த ஒரு விலங்கோட முதுகெலும்பு வளர்ச்சிக்கு முக்கியமானது. ஆனா ஒருவேளை இந்த ஹாக்ஸ் ஜீன்ஸ்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா ஒரு மனிதரோட விரல்கள் அதிகமாக வளர்ந்து ஒரு மீனோட இது கூட மாதிரியே ஆயிடலாம், மீனோட கூட மாதிரியே ஆயிடலாம். அது மட்டும் இல்லாம கையெல்லாம் மாறி ஒரு மாதிரி இருக்கு. அப்புறமா each stage builds on the last, from printed tissue to a functioning lot breathing biological architecture. Actually 3D printing என்பது வெறும் பிளாஸ்டிக் மட்டும் இல்லை, ஆனா மற்ற பொருள்களை வைத்தும் செய்ய முடியும். இத தெரிஞ்சுக்கிட்டா நிறைய பேரால உண்மையான வாழும் விலங்குகளை கூட செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம க்ளோன் எனப்படுற ஒரு பயோ பிரிண்டிங் வழியால ஒரு விலங்க அப்படியே உயிரோட இன்னொரு தடவை செய்ய முடியும். ஓகே, தற்போதைய ஏரா, the modern era, the path of first breath. Okay, 2026 serotransplantation. Recent breakthrough in synthetic organ development are closing the gap between animals and engineered tissue. AI plus wet lab convergence. AI modeling predicts complex biological stability before a single experiment run, accelerating discovery. The remaining gap, structural component exists in integrating them to a functioning autonomous organism remains the current challenge. இது மூன்றும் என்ன சொல்றதுன்னா, எதிர்காலத்துல எப்படிலாம் மாறும், எந்த மாதிரிலாம் செய்ய வேண்டும் என்பதை இது முக்கியமாக காட்டுகிறது. ஓகே, ஸோ மித்தாலஜியோட எதிர்காலம். Neural inferences. Beyond biological intuition, neural inferences could govern synthetic behavior, bridging mind and machine. மூளையையும் மிஷினையும் நியூட்ரல் இன்ஃபரன்சஸ் என்ற ஒரு ப்ரொசீஜர்ல சேர்க்க முடியும். Physical prototyping. The transition from simulation to controlled physical prototype marks the true beginning of mythic engineering. மித்தாலஜியோட என்ஜினியரிங்கோட ஸ்டார்ட்ல பிசிக்கல் ப்ரோட்டோடைப்பிங் மிக முக்கியம் என்று இருக்கிறேன். The ultimate goal, using synthetic biology to solve biological mysteries that have fascinated humanity for millennia. ஸோ நம்மள இந்த டிராகன் உருவாக்குறதோட நோக்கம் என்னதுன்னா, மனிதர்கள் போய் நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு விலங்க பயாலஜியை வைத்து செஞ்சு பயாலஜியை மற்றவர்கள் மதிக்கும்படி செய்ய வேண்டும். Dragon is no longer a myth, it's a design brief. அதாவது டிராகன் என்ற விலங்கு இன்னுமே ஒரு கற்பனை இல்லை, ஆனா ஒரு புதிய விலங்குக்கான அறிகுறி. நன்றி. ஐயா, நான் என்ன சொல்லுதுன்னு தெரியல. உங்களுடைய படைப்பாக்கத்தை பார்த்து வியந்து வேந்து உள்ளூர பூரித்து எப்படி உங்களை பாராட்டுவது போற்றுவதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு உங்களுடைய படைப்பாற்றல் மிகச்சிறப்பா இருந்தது ஐயா. உங்களுடைய அகவை என்னன்னு சொல்றீங்களா? 11 ஐயா. 11. எந்த பள்ளியில படிக்கிறீங்க? தேசிய வகை கோல்ஃபீல்ட் தோட்ட தமிழ் பள்ளி. தமிழ் பள்ளி. தமிழ் பள்ளியில தேசிய வகை கோல்ஃபீல்ட் தோட்ட தமிழ் பள்ளியில படிக்கின்ற ஒரு மாணவன், அதாவது நீங்க சொல்ற செய்தியெல்லாம் உங்க வயதுல அகவையில் உள்ளவர்கள் சொல்லக்கூடிய செய்தியா தெரியல. அது ஒரு பல்கலைக்கழக படிக்கின்ற ஒரு மாணவன். ஏன்னா நீங்க வெறுமனே படிச்சுட்டு போற செய்தியை படிச்சுட்டு போகல. நான் பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுதுன்னா, நீங்க புரிந்துணர்ந்து அதை பற்றிய அந்த விளக்கங்கள்லாம் நீங்க முதல்ல தமிழ்ல சொல்ல ஆங்கிலத்திலேயே சொல்றேன்னு சொல்லிட்டு பெரும்பகுதி தமிழ்ல தான் நீங்க விளக்குனீங்க. அதுவே பெரிய சிறப்பு, பெரிய சிறப்பு. நான் நீங்க சொல்லும் போதே எனக்கும் அது புரிய வந்தது. அதாவது ஒரு மித்தாலஜின்னு சொல்லப்படுற மீட்ஸ் தொன்ம கதைகள். இந்த தொன்ம கதைகள் என்ன, கற்பனைகள். மாந்தன் நீங்க அதையும் சொன்னீங்க, அந்த காலத்துல மனிதன் பல்வேறு கற்பனைகளை வைத்திருந்தான்.
அதுல டிராகன் சொல்லப்படுற நாகம் என்பது ஒரு வகை நாகம். ஐயா சொல்லுங்க. உண்மையிலேயே இந்த டிராகன் என்ற விலங்கு முதலில் எவ்வாறு வந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து திமிங்கலம் தெரியும் தானே? திமிங்கலத்தோட தோலை நீங்க எடுத்துட்டீங்கன்னா உள்ள இருக்கிற விலங்கு ஒரு டிராகனோட விலங்கு மாதிரி இருக்கும். ஆனா 4 கால் இருக்கிற விலங்கு எப்படி வந்துச்சுன்னா, கடல் அந்த காலத்துல வறண்ட நிலங்கள் மட்டும் காணப்பட்ட நீர் அங்க இருந்திருக்கு ஐயா, வறண்ட நிலங்கள்ல. ஆனா அதுக்கப்புறமா தான் உலக கிளைமேட் சேஞ்சுக்கு அப்புறம் அந்த இதெல்லாம் அங்க இருக்கு திமிங்கலம். அதுக்கெல்லாம் வந்து 4 கால்கள் இருக்கும். அது நிலவாழி இல்ல, கடல் வாழி தான். ஆனா இருந்தாலும் 4 கால் இருக்கும். ஆமா, அதையும் நான் வந்து அந்த பழைய அந்த டைனோசர் காலம் சொல்றாங்க இல்லையா, அதுல வந்து அதெல்லாம் காட்டியிருக்கிறாங்க. வெறுமனே ஒரு சில எலும்புகள்லாம் எடுத்திருக்கிறாங்க. அவற்றையெல்லாம் வந்து கதைகள்ல கூட கற்பனையாவும் காட்டியிருக்கிறாங்க. இப்ப சீனாவுல பொதுவா இந்த டிராகன் சொல்லப்படுற நாகம் வந்து அதிகமாக அவங்களுடைய சின்னமாவே அது இருக்கு இல்லையா, பறக்கிற மாதிரி. இப்ப நீங்க சொன்னதெல்லாம் இந்த வாயில நெருப்பு வர்றதை பத்தி நீங்க ஒண்ணு சொன்னீங்க, எனக்கு உள்ளபடியே நான் வியந்து போனேன். அதை உருவாக்க முடியும் அப்படின்னு நீங்க காட்டுனீங்க. ஒரு பூச்சிய காட்டிட்டு பூச்சியோட பின்புறத்துல வந்து அது ஒரு வகையான எரிச்சல் ஊட்டும் ஒரு வளிமத்தை எழுப்புது இல்லையா? அது உண்மை, அதெல்லாம் உண்மை. இப்பொழுது அந்த மாதிரியான பூச்சிகள் தன் எதிரிகளை தாக்குவதற்காக அவ்வாறு எழுப்பி அவற்றை வந்து எவ்வளவு பெரிய கொடிய நஞ்சுள்ள பாம்பா இருந்தா கூட இதை அடிச்சு வீழ்த்தும், அந்த பின்னால இருந்து அடிச்சு. அப்ப அது அது நெருப்பு விடும்போது வெப்பம் மட்டும் இல்லாம ரொம்ப கொடிய வாடையும் வரும். ஆமா, வாடை வரும், எரிச்சலை உருவாக்க. அது வரைக்கும் நச்சு தன்மை. அது பின்னால் அந்த அடிச்சதுமே அந்த அந்த அதை விழுங்க வர அல்லது தாக்க வர உயிரினங்கள் ஓடிரும், பெரிய விலங்குகள் கூட ஓடிரும். இது வந்து சில உயிரினங்களுக்கு தற்காப்பா இருக்கு. இதை வந்து நீங்க ஒப்பிடு காட்டினீங்க. ஐயோ, அதெல்லாம் பெரிய வியப்புங்க. ஆனா நீங்க சொல்றது வந்து தற்கால இந்த புத்துலக காலத்துல இந்த பயோமெடிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த என்ஜினியரிங் பொறியியல், உயிரியல் பொறியியல் அமைப்பு முறையில இதை நம்ம உருவாக்க முடியும் என்று நீங்க அந்த மரபணு மாற்றங்களை பற்றி கூட நீங்க சொன்னீங்க. இந்த படியாக்கம், குளோனிங் முறை, இதெல்லாம் பெரிய செய்தியா? இதெல்லாம் வந்து சீனாவுல டிராகன் போலவே, அதாவது டிராகன் உண்மையிலே இருக்கு என்று ஒரு எலும்பு கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா டிராகனா இல்லாட்டி பழைய டைனோசரான்னு கண்டுபிடிக்கல. ஏன்னா அதோட தலை எலும்பு எவ்வாறு இருக்குன்னா, மண்டையோடு ஒரு டிராகன் 2 கொம்புகளோட பெரிய கண்களோட ஜாஸ், அதாவது ஜா வந்து 2ம் தனியா கலந்து இருக்கும் விலங்காக. ஏன் வந்து 2ம் கலந்து இருக்கிறதுனா, ஒரு டிராகன் என்பது ஒரு கார்னிவோ. அது வந்து ரொம்ப பெரியதாக இருக்கனால ரொம்ப பெரிய விலங்குகள் சாப்பிட்டாதான் அதோட வயிறுக்கு பசி அடங்கும். அதனால மனிதர்கள் மற்ற விலங்குகளுக்கு மட்டும் இல்லாத டைனோசர்களுக்கு மட்டும் இருக்க ஒரு சிறந்த வகையான ஸ்ட்ரக்சர் தான் அந்த தனியா இருக்கிற எலும்பு. அருமை அருமை. அது மட்டும் இல்லாம உங்களுடைய இந்த விளக்கத்தை கேட்டு யாரும் உங்ககிட்ட வினா தொடுக்க விரும்பலாம், கேள்வி கேட்க விரும்பலாம். நமக்கு இன்னும் ஒரு 8 நிமிடங்கள் உள்ளன. மற்ற ஏனைய மாணவர்கள் வேல்வேந்தர்கிட்ட யாரும் ஐயங்கள் கேட்க விரும்புறீங்களா? கேட்கலாம், அப்படி கேட்பதா இருந்தால். சரி, இல்லாவிட்டாலும் கூட வேல்வேந்தருடைய முயற்சி மிகவும் பாராட்டக்கூடியது, போற்றக்கூடியது. உங்களுடைய நான் வேல்வேந்தரை இந்த ஒரு முறை மட்டும் நான் பார்க்கல, பல முறை அவர் வந்து பல அரிய செய்திகளை வேல்வேந்தர் வந்து என்னை பார்க்கிற போதெல்லாம் கொண்டு வந்து காட்டுவாரு. காட்டிட்டு இப்போ ஒரு முறை தியோரம் பைத்தகரஸை பத்தி அவர் பேசினாரு. பைத்தகரஸ்னா யாரு, அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருக்காரு, அது கணக்கு, பைத்தகரஸ் கோட்பாடு என்பது ஒரு பெரிய கணக்கு. இதை பற்றி கூட அவர் பேசினாரு. வேல்வேந்தரை நான் தொடர்ச்சியாக மேலும் மேலும் இன்னும் நீங்க வந்து பார்க்க போனா, நீங்கெல்லாம் வெளிநாட்டுல இருந்தீங்கன்னு வைத்துக்கொள்ளுமே, வேற நாட்டுல நீங்க நேரம் உங்களுடைய அகவைக்கு
நீங்க இந்த செய்திகளை படிச்சுட்டு போற வேகம் இருக்கு இல்லையா, உங்களுடைய ஸ்பீச்ன்னு சொல்லுவாங்க வேகம். நீங்க வந்து உயர் வகுப்புகள்ல போயிட்டு படிக்கக்கூடிய அந்த அந்த வேகம் உங்ககிட்ட இருக்கிறத நான் பார்க்குறேன். அந்த அறிவும் இருக்கிறத பார்க்குறேன். நிறைய தேடல், நிறைய படிப்பு. அதனால நீங்க தொடருங்க உங்களுடைய அந்த ஆய்வுகள. சொல்ல முடியாது. ஒரு காலத்துல நீங்க இந்த துறை கண்டுபிடிப்பாளராகவும், ஒரு அறிவியலாளராகவும் நீங்க மாறிடலாம். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, ஒரு டிராகன் ஆமாய்யா. எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மீண்டும் மறு உருவாக்கம் செய்வதற்கு அந்த குளோனிங் படியாக்க முறை உருவாக்கலாம்னு சொன்னீங்களே, அந்த மாதிரியான ஆய்வுகள்ல நீங்க செல்லலாம். ஜீவிகா ஒரு வினா தொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். கேளுங்கம்மா. யா வரும் கிழமையில நான் ஒரு படைப்பு செய்யலாம் ஐயா. முடியுமாம்மா. நான் எதிர்பார்க்கிறேன் நீங்களும். ஏன்னா இதெல்லாம் ஒரு வாய்ப்பா நீங்க பயன்படுத்திக் கொள்ளணும். நீங்க மட்டும் இல்லாம இன்னும் மற்றவர்களும் உங்களுடைய திறன்கள, உங்களுடைய கருத்துக்கள நீங்க இங்க வெளிப்படுத்துங்க. படைப்பாக்கம் செய்யுங்க. இப்ப வேல்வேந்தர் ஆ வரும் கிழமையில நான் பரப்ப சரி. ஒரு கிழமைக்கு ஒரு ஆள்னா நேரம் சரியா இருக்கும். பிரதீஸ்வரி வள்ளலார பத்தி பேசணும்னு சொல்லியிருக்காங்க. சொல்லலாமா? நம்ப ஜீவிகா சொன்னதுனால அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம். அதற்கு அடுத்து வந்து பிரதீஸ்வரி நம்ம கூப்பிடலாம். மிகச் சிறப்பு. நான் இது மற்றவர்களும் ஏனைய மாணவர்களும் நீங்க கேட்டுக்கொண்டிருப்பீங்க, பார்த்து கொண்டிருப்பீங்க. இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு. இப்ப ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு முன்னுவமி, ஒரு ரோல் மாடல். நீங்க அந்த உங்களுடைய அறிவு தேடல்ல வந்து ஒரு ரோல் மாடலா, ஒரு எடுத்துக்காட்டா உங்க மாணவர்கள, உங்கள் நண்பர்களே நீங்க பார்க்கிறீங்க. அதனால நான் எப்போதுமே நான் ஒரு ஒரு கருத்து வைத்திருப்பேன். பிள்ளைகளுக்கு தெரியாது. அவங்களுக்கெல்லாம் சொல்லக்கூடாது. சொல்ல முடியாது. அவங்கலாம் அந்த அறிவெல்லாம் இல்லாதவங்க. எனக்கு மட்டும் தான் தெரியும். அப்படின்னு ஒருபோதும் நான் முடிவுக்கு வரமாட்டேன். ஏன்னா நான் வேல்வேந்தர்லாம் பார்க்கும்போது, ஐயோ! எனக்கு தெரியாத பல செய்திகள் வேல்வேந்தருக்கு தெரியுது. அப்ப ஐயா, பாருங்க. 100 விழுக்காடு நிச்சயமாக செய்ய முடியும் அப்படின்னு முடிவு செய்யப்பட்ட ஒரு டிராகன் ஹாரி பாட்டர்ல வர ஒரு கதாநாயகம். இந்த கதாநாயகம் உடல் சிறியதாக இருந்தாலும் பெரிய ரெக்கைகளோடு தகுந்த வெயிட், அதாவது எடையோடு சரியான நான் வியக்கிறது என்ன தெரியுங்களா? ஒரு ஒரு நீங்க சொல்லும்போது சொன்னீங்க இல்லையா? ஒரு பெரிய உடலுக்கு எந்த அளவு முறை. அந்த அளவு முறை என்பது மிகவும் முக்கியம். உடல் அமைப்புக்குள்ள. இயற்கை அந்த திரிவாக்க கோட்பாடு, எவல்யூஷன் கோட்பாடு சொல்றாங்க இல்லையா? அந்த கூடுதலற கோட்பாட்டுக்குள்ள உடல் அமைப்புகள், நமக்கு ஏன் கை இவ்வளவு நீட்டு இருக்கு? நமக்கு ஏன் முக அமைப்பு இருக்கு? நமக்கு ஏன் வந்து பல்லு வந்து சின்னதா இருக்கு? ஏனைய விலங்குகளுக்கு இல்ல. நம்ம தலை வந்து கழுத்து இதோட ஒட்டிக்கிட்டு இருக்கு. இல்லையா? நாம எழுந்து நடக்கிறோம். ஏனைய விலங்குகள் கால் 4 கால் வச்சுட்டு ஏன் இந்த அமைப்பு முறை இருக்கு? சில விலங்குகளுக்கு பார்த்தீங்கன்னா, நீட்டு கழுத்து இருக்கும். ஏன் இதெல்லாம் இருக்குன்னா, இயற்கை அறிவியல் வ இந்த அதாவது திரிவாக்க வளர்ச்சிகள அவற்றுக்கான உணவு தேடல், உணவு அமைப்பு முறை. இன்று கூட நான் ஒரு விலங்க பத்தி பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த எறும்பு திண்ணின்னு சொல்லுவாங்க. அல்லது எறும்புண்ணின்னுவாங்க. அந்த எறும்புண்ணிய பார்த்தீங்கன்னா, அதனுடைய வாய் நீட்டா ஆஹா நீட்டா. அது வாய் பார்த்தீங்கன்னா நீட்டா. என்ன உலகத்திலேயே பல் இல்லாத ஒரே ஒரு மாமல், அதாவது பாலூட்டி. பாலூட்டி ஆன்டிட்டு தான். அது வந்து நாக்கு நீட்டாக நீட்டும். மற்ற எறும்புகள்லாம் அதுதான் வீடு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வாய்க்குள்ள சொந்தமாவே குழிக்குள்ள விடுற மாதிரி உந்துரும். ஆமா. அப்ப இதெல்லாம் நீங்க விலங்குகள் பல நுட்பங்களை நீங்க விலங்குகள்ல நீங்க பார்க்கலாம். அதனால ரொம்ப எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி, பேருவப்பு. நீங்கெல்லாம் அவ்வாறு பேசுவது. இன்னும் 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 நிறைய தெரிந்து கொண்டு பல விவரங்கள். ஐயா, நான் ஏன் திருக்குறள் வகுப்புல இதெல்லாம் கொண்டு வரேன்னா, திருக்குறளையும் நிறைய வள்ளுவர் நம்ம அறிவுச் செய்திகள் நிறைய பேசியிருக்கிறாரு. நான் அதை பற்றி இன்னைக்கு சொல்லலாம்னு நினைத்தேன். எனக்கு நேரம் இல்ல. அதாவது நீங்க யாராவது தேடிட்டு வாங்க. இன்டர்பர்சனல் ஸ்கில் அப்படின்னு நான் கடந்த கிழமையே சொன்னேன்னு நினைக்கிறேன். வரும் கிழமைகள்ல நான் அதை பத்தி தான் ஐயா படைப்பு செய்ய போறேன். அருமைம்மா. இன்டர்பர்சனல் ஸ்கில், தொடர்பு உறவு திறன். திருக்குறளுக்கும் அதுக்கு என்ன தொடர்பு? அதனோடு உள்ள திருக்குறள்கள். இப்ப எடுத்துக்காட்டாக இனியவை குறள்னு வள்ளுவர் சொல்றாரு இல்லையா? அந்த இனியவை குறள்ல இனிய உளவாக இன்னாத குறள் கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு, அதெல்லாம் ஒரு வகையான இன்டர்பர்சனல் ஸ்கில். அதுவும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். பயனில சொல்லாமை, எந்த இடத்துல என்ன பேசணும், அவையறிதல் அப்படிலாம் இருக்கும். எங்க போயிட்டு எப்படி பேசணும், அடக்கமுடைமைலாம் இன்டர்பர்சனல் ஸ்கில்ல வரும் அதுவும். ஏன்னா நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க, உங்க நிலையில இருந்து நீங்க மாறி
ஒரு ஒரு மட்டமான தரம் குறைந்த இடத்துக்கு போயிடக்கூடாது. இப்போ அதெல்லாம் இன்டர்பர்சனல் ஸ்கில்ல வரும். நல்ல உறவுகள், கேள்வி கேட்டல், காது கொடுத்து கேட்கணும். இப்போ ஒருத்தர் படைப்பு செய்யும்போது நீங்கெல்லாம் கூர்ந்து கவனிச்சீங்கன்னா, அவர் என்ன சொல்ல வராருன்னு புரிந்து கொள்ள முடியும். இப்ப என்னுடைய பாருங்க, 11 வயசு வேல்வேந்தர்ன்னு நான் புறக்கணிக்கல. ஆனா, அந்த செய்திகள கேட்டு நான் வியந்து போறேன். எனக்கும் அது நெறைய செய்திகள் கிடைத்தது. அவரு தேடி கண்டுபிடிச்சு படிச்சு, படிச்சு குடுக்குறாரு அவரு. அந்த நேரத்த எவ்வளவு நேரம் வேல்வேந்தர் அதுக்காக செலவழிச்சிருப்பாரு. நெறைய தேடல்ல. அப்போ உங்களுக்குள்ளேயே நீங்க ஒருத்தர் ஒருத்தர மதிக்கிறது, பாராட்டுறது, போற்றி உரைப்பது, இதெல்லாம் ஒரு இன்டர்பர்சனல் ஸ்கில். அந்த அறிவு தேடல்ல பெரியவர், சிறியவர்ன்னு நம்ம வேறுபாடு பார்க்க முடியாது. இப்ப எனக்கு தெரியல, நான் என்ன விட சின்னவங்கள்ட்ட கூட நான் கேட்டு தெரிஞ்சுக்குவேன். இப்ப எனக்கு தெரியாத பல செய்திகள் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த காலம் புத்துலக காலம். ஏஐ தானே, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செய்யறிவு காலம். இதுல இப்ப நான் அறிந்து கொள்ள முடியாத பல செய்திகள நீங்க அறிந்திருப்பீங்க. அதெல்லாம் நீங்க வெளிக்கொணர்ந்து படைப்பாக்கம் செய்யலாம். சரி. ஒரு நிறைவுக்கு நாம் கொண்டு வந்து விடுவோம். அடுத்தடுத்த காலங்கள்ல நீங்க உங்களை மேலும் உங்களுடைய அறிவு தேடல்களை வளர்த்துக் கொண்டு படைப்பாக்கங்கள் செய்யுங்க. இன்றைய வகுப்புல கலந்து கொண்டு பங்களிப்பு செய்து வினாக்கள் தொடுத்து விளக்கமும் செய்த மாணவர்கள் அனைவருக்கும், குறிப்பாக படைப்பு செய்த மிகச்சிறப்பாக அருமையா படைப்பு செய்த வேல்வேந்தர் அவர்களுக்கும், கேள்விகள் கேட்ட கலந்து கொண்ட மாணவர்கள், ஏனைய மாணவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றி, வாழ்த்து, ஐயா, பாராட்டு. நான் ஒரு விஷயத்தை பகிர்ந்து ஐயா, ஐயா. கொள்ளலாம் ஐயா. சொல்லுங்கம்மா. இருங்க பிரதீஸ்வரி கேட்கலாம். ஒரு நிமிடம் சொல்லலாம். சொல்லுங்கம்மா. ஐயா, இந்த விஷயங்களை நான் எனது குறிப்பு புத்தகத்திலிருந்து பகிர்கிறேன் ஐயா. ஆஹா. திருக்குறளில் தமிழ் என்ற சொல் பயன்படுத்தப்படவில்லையாம் ஐயா. ஆமா 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 ஆமா. மேலும் திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்கள் 42,194. திருக்குறளில் தமிழ் எழுத்துக்கள் 247 37 எழுத்துக்கள் மட்டும் இடம்பெறவில்லை. திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் அனிச்சம், குவளை. திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் நெருஞ்சி பழம். திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை குன்றிமணி. திருக்குறளில் பயன்படாத ஒரே உயிரெழுத்து ஔ. திருக்குறளில் இடம்பெற்ற 2 மரங்கள் பனைமரம், மூங்கில். திருக்குறளில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட ஒரே எழுத்து நீ. 1705 முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. திருக்குறளில் ஒரு முறை மட்டும் பயன்படுத்தப்பட்ட இரு எழுத்துக்கள் லீ, இங். திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் 9. திருக்குறள் இதுவரை 26 மொழிகளில் வெளிவந்துள்ளது. திருக்குறளை ஆங்கிலத்தில் 40 பேர் மொழிபெயர்த்துள்ளனர் ஐயா. அருமை 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 அருமை. உங்களுடைய தேடலும் படைப்பும் சிறப்புமா. மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கு கேள்வி இல்லாம இருக்கலாம். வரும் காலத்துல ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா நீங்க புலனத்துல நீங்க என்கிட்ட கேட்கலாம், நான் பதில் அளிக்கிறேன். சரி சரி. வேல்வேந்தர், நம்முடைய விரிவுரையாளர் வேல்வேந்தர் ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறாரு. இன்றைக்கு உங்களால கேட்க இயலாவிட்டாலும் கூட அடுத்தடுத்த காலங்களை கேட்கலாம், இல்லைன்னா அந்த புலன குழு இருக்குல்லையா, அங்க கூட கேட்கலாம். நான் விடையளிக்கிறேன் என்று துணிந்து முன் வந்து சொல்லியிருக்கிறாரு. இங்கே நேரா கேட்டா நல்லதுதான். ஏன்னா பலரும் கேட்பாங்க. நான் அதை பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். இந்த பதிவை மீண்டும் மறு ஒளிபரப்பு செய்வேன். கலந்து கொண்ட அனைவருக்குமே நெஞ்சம் நிறைந்த நன்றி, வாழ்த்து, பாராட்டு. வாழ்க வளர்க. மகிழ்ச்சி.